அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நாங்கள் எல்லோரும் நல்லாயிருக்கும். நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் இன்றைக்கி வீடியோவில் ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க செய்ய போகிறேன். நல்ல ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். நீங்கள் செஞ்ச உடனே எல்லாமே காலி ஆகிடுங்க. இப்போ வாங்க அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அப்படியே நம்ம சேனல் முத்தாது கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பார்க்குறதுக்கு பெல்லைக்கான கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வந்து சேருங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு இப்போ என்ன செய்ய போகிறேன்னா, நான்ஸ்டிக் பேன் ஸ்டவ்வில் வச்சுருக்கேங்க. ஒரு 4 ஸ்பூன் இருக்கும். நான் வந்து பாசிப்பருப்பு சேர்த்துட்ருக்குறேன். இந்த பாசிப்பருப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்ல பொன்னிறமாக வாசனை வர வரைக்கும் நம்ம வந்து வறுத்து எடுத்துக்கலாங்க. இது நல்லா கருக விட்டுறாத, நல்ல வாசனை வரணும் உங்களுக்கு. அந்த அளவுக்கு நம்ம வறுத்து எடுத்துடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு வறுத்துட்டு ஒரு பிளேட்டில் கொட்டி நான் வந்து ஆற வச்சிடுறேன். நல்லா ஆறுனதும் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து ஃபஸ்ட்டு இதை வந்து நான் வந்து பொடி பண்ணி எடுத்துக்க போகிறேங்க. நல்ல ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் இருக்குங்க. இது வரைக்கும் நீங்கள் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்க்கலன்னா கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள், ரொம்ப நைஸாகவும் இல்லாத ரொம்ப கொரன்னு இல்லாத நான் வந்து திட்டமாக எல்லாத்தையும் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இந்த மாதிரி அரைச்சிக்கலாம். இப்போ இதில் வந்து என்ன செய்ய போகிறேன்னா, 1 கப்பு நான் வந்து துருவி வச்சுருக்கேங்க. தேங்காய் ஃபுல்லாக சேர்த்துக்க போகிறேன். இது ஒரு தேங்காய்ங்க ஃபுல்லாகவே நான் வந்து சேர்த்துக்கிறேங்க. இது 1 கப்பு அளவுக்கு நான் வந்து மெஷர்மெண்ட் வருது. 1 கப்பு தேங்காய்க்கு நான் வந்து 1/2 கப்பு நான் வந்து நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட வெல்லம் இருந்தாலும் நீங்கள் வந்து பொடி பண்ணி சேர்த்துக்கலாம். அதில் 2 ஏலக்காய் ஃப்ளேவருக்கோசரம் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்து போகிறேங்க. பாருங்கள், வெல்லத்தோடு சேர்த்து அரைச்சிடும். இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சிக்கு நமக்கு வந்துடும். நல்ல இந்த வெல்லம் தேங்காய் இதோடு சேர்த்து சாப்பிடும்போது சான்ஸே இல்லை ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோ தூரம் அருமையான டேஸ்ட்டில் இருந்துச்சு. பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கும். இதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நான் வந்து வச்சுட போகிறேன். குழந்தைங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு விருப்பமான ரெசிபி தாங்க இது. அதே நான்ஸ்டிக் பேனை திரும்ப ஸ்டவ்வில் வச்சு ஒரு 2.5 ஸ்பூன் அளவுக்கு இருக்குங்க நெய் வந்து சேர்த்துட்ருக்குறேன். இந்த ரெசிபிக்கு நெய் வந்து கொஞ்சம் கூடுதலாக போட்டு செஞ்சிங்கன்னா நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. பாருங்கள், ஒரு 1/2 கப்பு இருக்கும். குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுருந்தேன். தேங்காய் போட்டுட்டு அதே மாதிரி 10 பாதும் பருப்பும் நம்ம வந்து குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுருந்தேன். அதை சேர்த்து நல்லா அந்த நெய்யில் பொன்னிறமாக வறுத்து எடுத்துடலாம். பாருங்கள், இந்த மாதிரி வறுத்துட்டு ஒரு பிளேட்டில் அதையும் கொட்டி வச்சிடுறேங்க. அதே நெய்யில் நம்ம வந்து அரைச்சி வச்சுருந்து இந்த தேங்காய் பேஸ்ட் எடுத்து அதோடு சேர்த்து நல்லா கைவிடாது நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கலாம். இந்த மாதிரி கைவிடாது நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சு அடியும் பிடிச்சிடக்கூடாது. நல்லா கைவிடாது மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாங்க. நீங்கள் இது வரைக்கும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்து சாப்பிட்டு பார்க்கல அப்படின்னாக்கா இன்றைக்கே நீங்கள் வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஒன்றும் நமக்கு தேவையில்லைங்க. ஒரு தேங்காய் இருந்தால் நாட்டு சர்க்கரை இருந்தாலே போதும். நம்ம வந்து இதை ரெசிபி செஞ்சு சாப்பிட்டுடலாம். பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2.5 ஸ்பூன் அளவுக்கு இருக்கும். நான் வந்து நெய் திரும்ப சேர்த்துட்ருக்கேன். இதோட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தான் நான் வந்து ஆற வச்சு திரும்ப நெய் ஊற்றிருக்கேன். அந்த கிளிப் வந்து தவறி போச்சுங்க. பாருங்கள், நல்லா ஆறுனதும் திரும்ப அதில் ஒரு 2 ஸ்பூன் நெய் ஊற்றி நல்லா கைவிடாது மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். எந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள் கன்சிஸ்டன்சி. கையால் எடுத்து நான் வந்து உருண்டை பிடிச்சி லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுறேன் மேலே. பாருங்கள், பார்க்கும்போதே சாப்பிட்ணும் போல் இருக்குங்க. அவ்வளோ ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் இருந்துச்சு. ஃபுல்லாக நம்ம நெய் நிறையவே சேர்த்து செஞ்சுருக்கோம். அதில் அந்த பாதம் பருப்பு அந்த தேங்காவோடு சேர்த்து சாப்பிடும்போது நறுக்குன்னு அவ்வளோ ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் இருந்துச்சுங்க. எல்லா மாவையும் இதே மாதிரியே நான் வந்து ரெடி பண்ணி வச்சுட்டு போகிறேன். பாருங்கள், டேஸ்ட் இப்போ எப்படி இருக்குன்னு நம்ம வந்து பார்க்கலாம். செஞ்ச உடனே எல்லாமே நீங்கள் காலி ஆகிடுங்க. குழந்தைங்க இன்னும் வேணும்னு கேட்பாங்க. அவ்வளோதாங்க, சான்ஸே இல்லை. அல்டிமேட்டாக இருக்குது டேஸ்ட்டு. கண்டிப்பாக நான் சொன்ன மெத்தடில் இன்றைக்கே நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ, பை.